ஓகே. ஸோ வந்து 30 மினிட்ல 13 கேண்டில். ஓகே, 13வது கேண்டில் நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டு. இதெல்லாம் ட்ராப் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, கண்டிஷன் பாருங்க. ஹாஃப் அன் ஹவர் போட்டிருக்கேன். C13 கேண்டில் வால்யூம் வந்து 1.9x வச்சிருக்காங்க. கரெக்டா? ஸோ வந்து நம்ம C12ஓட பிஹேவியர் வந்து ட்ராக் பண்ணுவோம். இப்போ அந்த லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்கணும்? இந்த க்ளோஸுக்கு எபோ வந்து லோவர் டைம் ஃப்ரேம் வந்து வால்யூத்தோட வந்து க்ளோஸ் வைக்க முடிய மாட்டேங்குது. இந்த பிளாக் லைனுக்கு எபோ வந்து எப்போ வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, அந்த வால்யூம் அந்த அளவுக்கு வந்திருக்கான்றது நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல போட்டு ட்ராக் பண்ணிப்போம். கேண்டில் நம்பர் வைஸில் போடணும். ஓகே, இங்கே பாருங்க. அங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த க்ளோஸுக்கு எபோ வந்து வால்யூத்தோட வந்து இந்த லைனுக்கு எபோ வந்து க்ளோஸ் வைக்கவே முடிய மாட்டேங்குது. இதில் வந்து லிக்விடிட்டி எடுத்துட்டு அதோட மெயின் ட்ரெண்ட் என்ன, மெயின் டைரக்ஷன் என்ன, அதை பார்த்தே அது போகும். எப்போ வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறாங்க வால்யூத்தோட, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும். இங்கே பாருங்க, இங்கே நடந்திருக்கு C6 கேண்டில் பாருங்க, 3.9x. ஓகேவா? 3.9x இங்கே வால்யூம் நடந்திருக்கு. C7 கேண்டில், இந்த கேண்டில் கரெக்டா? இந்த கேண்டில் வந்து இது கீழே பாருங்க, இதுக்கு கீழே இருக்கிற கேண்டில் வரைக்கும் உங்களுக்கு வால்யூம் வந்து அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. தெரியுதுங்களா? இந்த C10 9 8 இதெல்லாம் வந்து வால்யூம் கம்மி. ஆனால் C8ஓட வால்யூம் எவ்வளோ இருக்கு? 1.1 தான். ஆனால் C7 பாருங்க, வால்யூம் ஷிஃப்ட் பண்ணும்போது 3.9x. ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஒரு ஷிஃப்டிங் நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போ ரிவர்சல் நடக்குது. இந்த C4ஓட வால்யூம் பார்த்துக்கோ, 1.3x. இந்த 1.3x பத்தாது, இதை பிரேக் பண்ணி டவுன் சைடுக்கு வந்து நம்ம இது ரெடி பண்ணணும்னா என்ன நடக்கணும்? இங்கே வந்து 1.8x எபோ. இந்த வால்யூத்தோட லாஜிக் வந்து நான் 4xக்கு சொல்லலை, நிஃப்டியோட சொல்கிறேன். லைவ் மார்க்கெட் காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இதை வந்து நான் உங்களுக்கு க்ளோட் பண்ணிட்டு இதை வந்து காமிக்கிறேன். ஏன்னா ரன் பண்ணுறதுக்காக ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஆஃப்லைன் சார்ட்டில் நம்ம கதை சொல்கிறத விட லைவ் சார்ட்டில் சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்போ கண்டிஷன் படி இங்கே வந்து 1.8xக்கு பிலோ வந்து இங்கே க்ளோஸ் வச்சுட்டேன்னா டவுன் சைடு ஷிஃப்ட் ஆகிடும். இன்கேஸ் இந்த இடத்துல இந்த 1.9x வரலன்னு என்ன ஆகும்? அப் சைடுக்கு போகும். நம்ம இது பார்க்கலாம், இது வந்து அப் சைடுக்கு போகுதான்றது. நெக்ஸ்ட் இதோட பிஹேவியர் எங்க சேஞ்ச் ஆகும்னா, இந்த C8 கேண்டில் பாருங்க. இந்த C8ல வந்து 3.9xா, இந்த 3.9x கேண்டிலோட வால்யூத்துக்கு எபோ வரும்போது இங்கிருந்து ஒரு ஃபயர் அப் ஆகும். பிரைஸ் வந்து இங்கிருந்து ஜம்ப் ஆகும், ஸ்பீடா டிராவல் பண்ணும். இது இந்த டேப் பாருங்க, இது வந்து உங்களுக்கு 3x ஓபன் பண்ணும்போது இங்க பாருங்க 3.3x வருதுக்கு வால்யூம். இதுதான் நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா எப்போ வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வரான்னா, அந்த கேண்டில் ஓபன் பண்ற டைம்லயே வித்தின் 5 to 15 செகண்ட்ஸுக்குள்ளே ஒரு ஹை வால்யூம் கொடுக்க முடியுது. யாரால முடியும்? ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு பிக் பிளேயர்னால மட்டும்தான் முடியும். ரீட்டைலர் வந்து ஓபன் பண்ற இடத்துல இருந்தே ஒரு ஹை வால்யூம் கொடுக்க மாட்டாங்க. இன்ஸ்டிடியூஷன் வந்து டிசைட் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்குள்ள வரனால மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் பிரைஸ் ரேஞ்சு, அந்த பிரைஸ்ல இருந்து எய்தர் அப் சைடோ டவுன் சைடோ அதை வந்து டிராவல் பண்ணணும்னா அவங்களோட டிசிஷன் என்ன இருக்கும்? அந்த க்ளோஸ்ல இருந்து வித்தின் அவங்க ஓப்பன் பண்ணும்போதே ப்ரைஸ் வந்து மேலே கொண்டு போவாங்க, இல்லைன்னா கீழே கொண்டு போவாங்க. அவங்க வந்து ஒரு 30 செகண்ட்ஸோ இல்லை வந்து இப்போ 1 மினிட்ல சொல்றேன், 30 செகண்டுக்கு அப்புறம் இல்லைன்னா கடைசியா 40 செகண்டுக்கு அப்புறம் அவங்க வந்து ப்ளே பண்ண மாட்டாங்க. அவங்க இனிஷியேட் பண்ணும்போது அந்த க்ளோஸை வந்து பிரேக் பண்ற டைம்லயே ப்ரைஸ் வந்து மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ கண்டிஷன் என்ன வருது? பிரைஸ் எகெயின் இந்த C13ஓட இந்த க்ளோஸை வந்து டெஸ்ட் பண்ண வருது. ஓகே, சின்ன ரீட்டைலர்ஸ் இங்க வராங்கன்னு வைங்களேன். இதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? டவுன் சைடுக்கு போறதுன்னா 1.8xக்கு எபோ வேணும். அப் சைடுக்கு போறதுன்னா
இங்க வந்து வால்யூம் தேவையில்லை. ஏன்னா வால்யூம் சின்னது வால்யூமா இங்க கன்சாலிடேட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் தூக்கி மேல கொண்டு போவாங்க. இன்கேஸ் இங்க வால்யூத்தோட இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டேன்னா டவுன் சைடுக்கு ரெடி ஆயிடும். இது இங்க ரன் ஆகட்டும். இது நான் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் டேப் பாருங்க. இந்த C1 C2 இதோட கேண்டிலோட நம்பர் வைஸ்ல இங்க காமிக்கும். இது வந்து வால்யூம் வைஸ்ல காமிக்கும். ஓகேவா? இந்த C4 கேண்டில் எவ்வளவு வால்யூம் நடந்திருக்கு, இந்த 3.3 இந்த வால்யூம் தான் இந்த டேப்ல காமிக்கும். இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, நீங்க ஹையர் டைம்ல நீங்க இதை ஷிஃப்ட் பண்ணும்போது இங்க ரிவர்சல் கேண்டில்ஸ், இந்த ஹேமர், டோஜி, ஷூட்டிங் ஸ்டார் அதெல்லாமே இங்க வந்து உங்களுக்கு அப்பியரன்ஸ் வந்துடும். இந்த ரெண்டு டேப் எதுக்குன்னா, இந்த க்ளோஸ் டு க்ளோஸ், இந்த க்ளோஸை பிரேக் பண்ணும்போது எவ்வளவு வால்யூம் வருது, இந்த க்ளோஸை வந்து க்ளோஸ் டு க்ளோஸ் அந்த க்ளோஸுக்கும் கரண்ட் க்ளோஸும் பிரேக் பண்ணும்போதோட வால்யூத்தோட டிஸ்டன்ஸ் வந்து இதை மேப் பண்ணிக்கும். இன்னொன்னு ரிமைனிங் டைம், இப்போ 30 செகண்ட்ஸ் இருக்கு, அந்த ரிமைனிங் டைம் வந்து இங்க காமிக்கும். இந்த இடத்துல வந்து 5 to 15 செகண்ட் ஆகட்டும், 20 செகண்ட் ஆகட்டும், அதுக்குள்ள ஒரு வால்யூம் ஜம்ப் வருதுன்னா இது வந்து ஃபிளாஷ் சர்ஜ் அந்த மாதிரி இங்க காமிக்கும், ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகே. இந்த டேப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கம்பேரிஷன். இப்ப பாருங்க, C3 கேண்டிலோட 87%, இந்த C3 கேண்டிலோட 68% தான் இந்த பாடி இருக்கு. இது இந்த C2 கேண்டில் இருக்கு. C3 கேண்டிலோட டோட்டல் பாடியை மட்டும் சொல்றேன். இந்த பாடியோட எவ்வளவு கம்பேரிஷனா இருக்கு, C3 கேண்டில் 68%. இது வந்து இந்த பாடியை மட்டும் கம்பேர் பண்ணி சொல்றது, எவ்வளவு அந்த இம்பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இம்பேலன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்ப C13 கேண்டில் பாருங்க. C13 கேண்டில் வந்து 113% வைங்க, இந்த பாடி 113%. C12 பாருங்க 387%. இதை வந்து 387 டைம்ஸ் வந்து இந்த பாடி வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஓகே. இப்போ பிரைஸ் வந்து எங்க டெஸ்ட் பண்ண வருது, இந்த லோவர் டைம் ஃப்ரேம் 1 மினிட்ல போட்டிருக்கேன், இங்க டெஸ்ட் பண்ண வருது. இப்போ கண்டிஷன் என்ன, ஹியூஜ் பிரேக் அவுட் வந்து வால்யூத்தோட வருமா இல்லையான்றதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ இந்த டேப் பாருங்க, இங்க 1x வந்திருக்கு, 1.8x. இப்போ 28 செகண்ட்ஸ்லயே 1.8x வந்திருக்கு. அப்போ என்ன இங்க வந்து என்ன நடக்குது, பிரைஸ் வந்து ஸ்மால் பீப்புளால கீழே வந்து க்ளோஸ் வைக்க முடியல. அது எப்படி ரிவர்ஸ் ஆகுது, ஒரு ஹை வால்யூத்தோட 1.8x இங்க தெரியுதுங்களா, இந்த ஒரு ஹை வால்யூத்தால பிரைஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணுது. இப்போ C14 கேண்டில் நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் கேண்டில் எங்க இருக்கு, இங்க இருக்கு பாருங்க. C14 கேண்டில் 6.3 வச்சிருக்காங்க, 3.9 வச்சிருக்காங்க. இதுக்கு எபோ வந்து இங்க க்ளோஸ் வச்சுட்டேன்னு வைங்களேன், பிரைஸ் மேல கொண்டு போயிடுவாங்க. எகைன் இங்க ஒரு ஹை வால்யூம் வர ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம். C7ல எவ்வளவு வால்யூம் வச்சிருக்காங்க, 3.3, 1.4. ஓகே, 1.4 இங்க வச்சிருக்காங்க. C7 இந்த கேண்டில். இதுல இன்னொன்னு கூட ஒரு ஃபியூச்சர் இருக்கு, என்னன்னா எப்போ அந்த ஹை வால்யூம் வருதோ அது வந்து நம்ம அலாரம் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது போடுறேன் லைவ். ஓகே, once per bar.
ஏர்லி பிரேக்னா உங்களுக்கு மொத்தமா அந்த ஈவன் 30 செகண்ட் ஆகட்டும் 40 செகண்டுக்குள்ள அந்த C1 கேண்டில் அந்த 1.8x எபோ நடந்துச்சுன்னா ஒரு அலாரம் பண்ணும். பாருங்க இப்போ 4.3x இங்க வந்திருக்கு வால்யூம். ப்ரீவியஸ் கேண்டில் கம்பேர் பண்ணும்போது 4.3x கரண்ட் கேண்டில் வால்யூம் ரன் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே க்ளோஸ் டு க்ளோஸ் பிஹேவியர். ப்ரீவியஸ் க்ளோஸோட கரண்ட் கேண்டில் C1 இருக்கு இல்லையா, C1ஓட அந்த க்ளோஸ் டு க்ளோஸ் பிஹேவியர் வால்யூம் ட்ராக்கிங் தான் இது வந்து மெஷர் பண்ணிக்கும். இப்போ 3.4 இங்க நடந்துருச்சு. இப்போ உங்களுக்கு அது புரியுதுங்களா, இந்த வால்யூம் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸா இருக்குன்றது. ஏன்னா நம்ம பிளைண்டா ஒரு கேண்டிலோட ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம ரீட் பண்றதுக்கும் வால்யூம் வச்சு ரீட் பண்ணும் போதும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இப்போ சார்ட்ல ரீட் பண்ண முடியுதுங்களா. இப்போ அலாரம் பண்ணுதுங்களா, இங்க அலாரம் வந்திருக்கும் பாருங்க, அலாரம் பாப்பப் இங்க வந்திருக்கும். வித்தின் பாருங்க கேண்டில் ஓபன் பண்ணாலே இப்போ 53 செகண்ட் கேண்டில் ஓபன் பண்ண அந்த டைம்லயே இன்ஸ்டிடியூஷன் வந்து வால்யூம் கொடுத்துட்டாங்க. இப்போ எந்த அளவுக்கு வால்யூம் வருதுன்னு பாருங்க. இதுதான் ட்ராக்கிங். உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா, வித்தின் அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே வால்யூம் கொண்டு வந்துட்டாங்க. இப்படிதான் நம்ம இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அந்த அலாரம் வந்ததுல இருந்து உங்களுக்கு அந்த அந்த மூமெண்ட் எப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு தெரியுதுங்களா. இங்கதான் நம்மளோட ஸ்கேல்பிங் செட்டப்ஸ் எல்லாமே பண்ணும். இப்போ உங்களோட எக்ஸிஸ்டிங் செட்டப் ஆகட்டும், லாஜிக் ஆகட்டும், அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு இடத்துல அந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு மொமெண்டம் அந்த ஷிஃப்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து வாலிட்னால மட்டும்தான். இங்க என்ன பாருங்க, எக்ஸாக்டா லிக்விடிட்டி கரெக்டா. இங்க நெக்ஸ்ட் ஸ்டோரி இருக்கும். இங்க பாருங்க, உங்களுக்கு இன்னும் இன்டெப்தா இன்னொரு விஷயம் சொல்றேன். இது என்னவா இருக்கும், அந்த ப்ரீவியஸோட 30 மினிட்டோட ஒரு க்ளோஸ் ஏரியாவா இருக்கும். இப்போ ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து விஷ் பண்ணிருக்குன்னு பாருங்க. ஓகே, பண்ணிக்கலாம். லோவர் டைம் ஃப்ரேமுக்கு மாத்திடுறேன். டேஷ்போர்ட். இப்போ C2 கேண்டில் பாருங்க, உங்களுக்கு வால்யூம் எவ்வளவு ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. 15K. இங்கே 24. C3 வந்து எவ்வளவு 24K. இப்படிதான் இந்த மொமெண்டம் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கேல்பிங்கான ஒரு செட்டப்பை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லயும் உங்களுக்கு ஒரு லிக்விடிட்டி சோன் இருக்கும். இப்போ இங்க பாருங்க, இந்த C12 கேண்டில் டேஷ்போர்டு ஹைட் பண்றேன். இந்த C12 கேண்டிலோட செல்லிங் ப்ரெஷர்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம இங்க செக் பண்ணும்போது என்ன நடக்கும், ஒரு டபுள் டாப்ல வந்து லிக்விடிட்டி எடுத்துட்டு மறுபடியும் போவாங்க. நம்மளுக்கு என்ன வேணும், லோவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்கேல் பண்ணுமா, ஸோ வந்து ஒரு மொமெண்டட் ஷிஃப்டிங்கா, இதை வந்து ட்ராக் பண்றதுக்கு நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும். நம்ம இதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். எந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் ப்ராப்பரா எக்ஸாக்டா ரிவர்ஸ் ஆகும், அதே மாதிரி எந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து திருப்பி வந்து ரைஸ் அப் ஆகுன்றது வந்து நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, லோவர் டைம் ஃப்ரேம் வந்து இந்த ஒரு ஹெவி கேண்டில் இருக்கு. ஒரு க்ளூ சொல்றேன். இப்போ இந்த இடத்துல நான் இங்க ஓப்பன் வச்சிருக்கேன், இங்க க்ளோஸ் வச்சிருக்கல, இந்த க்ளோஸ்ல வந்து நான் வச்சிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கண்டிஷன் வரணும், எய்தர் இன்னும் அப் சைடுக்கு போகணும்னா, வந்து இன்னும் டிராவல் பண்ணணும்னா என்ன வேணும்,
இந்த ஹொரிசோண்டல் லைனுக்கு எபோ வந்து 1.8x க்ளோஸ் வேணும். இப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது இங்கே க்ளோஸ் வைக்கணும். இப்போ எக்ஸாக்டா பாருங்க என்ன பண்ணியிருக்காங்க, லிக்விடிட்டி எடுத்திருக்காங்க. எக்ஸாக்டா தெரியுதுங்களா, அந்த லைன்ல போய் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், நீங்க க்ளோஸ் வைக்க முடியல. இதுக்கு மேல க்ளோஸ் வச்சிருந்தாலே என்ன ஆகும், அந்த வாலியத்தோட அதோட மொமெண்டம் நெக்ஸ்ட் போயிருக்கும். இப்படிதான் நம்ம வந்து வாலியத்தை வந்து ரீட் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்பதான் சார்ட்ல இருக்கக்கூடிய நாய்ஸ் வந்து கம்மியாகும். இது வந்து த்ரோ அவுட் 1 டேலையோ 2 டேலையோ ஆகாது. இதுக்கு கன்சிஸ்டண்டா ஒரு ப்ராக்டிஸ் வேணும். ஏன்னா வால்யூம் கூட நீங்க ஸ்டடி பண்ணி டிராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாப் க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்டர்ஸோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். கன்சிஸ்டண்டா நீங்க வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் கூட நீங்க இந்த அந்த வால்யூம் ரீட் பண்ணி அந்த க்ளோஸ்ல வந்து பிரேக் அவுட் நடக்கும்போது இதர் அப் சைட் ஆனாலும் டவுன் சைட் ஆனாலும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். எக்ஸாக்டா அந்த நம்ம அங்க மார்க் பண்ணியிருக்கிற லைன்ல போய் லிக்விடிட்டி எடுத்துட்டு ஸ்வைப் பண்றாங்க. ஸோ இன்னும் ட்ரெண்ட் கண்டினியூஷனா 1.8x இங்க வரணும், இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். அப்போ வந்து நெக்ஸ்ட் மொமெண்டம் இங்க ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இங்க பாருங்க உங்களுக்கு 3.1x நடக்குது எப்போ 28 செகண்ட்ஸ்லேயே. என்ன கண்டிஷன், இதுக்கு மேல வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் வைக்கணும் வால்யூத்தோட. அலாரம் அடிக்கும் இப்போ அந்த வால்யூம் 1.8x எபோ வரும்போது. இன்னும் சொல்றேன், இது வந்து 4x கிடையாது, நான் நிஃப்டியோட இதுக்கு சொல்றேன், அதை ஞாபகமா வச்சுக்கோங்க. இந்த 4xக்கு 1.8 வந்து கண்டிஷன்ஸ் கிடையாது. ஏன்னா 4x எனக்கு ட்ரேட் தெரியாது, அது என்ன வேணும்ன்றது வால்யூம். இப்போ இன்கேஸ் இதுல இருந்து நம்மளுக்கு இந்த பிரைஸ் வந்து இதுக்கு வந்து அப்சைடுக்கு டிராவல் ஆகுதுன்றது இன்னொரு டூல் இருக்கு, ஆங்கர் வீவாப்னு சொல்லுவாங்க. நான் இன்னொரு செஷன்ல வந்து டிஸ்கஸ் பண்றேன் இந்த டூலை பத்தி. இப்போ இங்க வந்து இந்த டூல் வந்து ஆங்கர் வீவாப். ஓகே, இதுல வந்து நான் பிளாட் பண்றேன், இந்த ஒரு ஹை வால்யூத்துல வந்து நான் பிளாட் பண்றேன். எப்போ வந்து பிரைஸ் வந்து இந்த ஆங்கர் வீவாப்புக்கு எவ்வளோ வந்து க்ளோஸ் வைக்குதோ அப்போ வந்து இது ரெடி ஆகும் எகெயின் இது டெஸ்ட் பண்றது. இப்போ இந்த ஹை வால்யூம் இருக்கு இல்லையா, இந்த ஹை வால்யூத்துக்கு ஒரு ரெசிஸ்டண்டா இந்த ஆங்கர் வந்து வேலை செய்யும். ஆங்கரோட கான்செப்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா எஃபெக்டிவா வேலை செய்யும் லைவ் மார்க்கெட்ல. நான் இன்னொரு செஷன்ல உங்களுக்கு அது டீட்டெயிலாக சொல்றேன். இங்க வால்யூம் வர மாட்டேங்குது, வால்யூம் வரணும், அப்பதான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டிராவலுக்கு அது ரெடி ஆகுது. டவுன் சைடுக்கு ரெடி ஆகுது பார்க்கலாம். டவுன் சைடில் 0.17 கடைசியில் நம்ம இது ட்ரை பண்ண மாட்டோம். இது இன்ஸ்டியூஷன்னா என்ன பண்ணும், அந்த ஓப்பன் பண்ணுற டைம்லேயே வால்யூத்தோட வருவான். ஓகே, ஸோ இதுதான் இதோட லாஜிக்கு. ஸோ நீங்கள் டூல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் சார்ட்டை வந்து கேண்டில் ஸ்டிக்கை பார்க்கறதோட டூல் வைஸில் உங்களுக்கு வால்யூம் வைஸில் நீங்கள் ரீட் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸில் நம்ம வந்து பார்க்கணும் சார்ட்டை. அந்த ஸ்ட்ரக்சர் வைஸில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதோட நாய்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஆங்கருக்கு எபோ வந்து க்ளோஸ் பண்ணோம். இந்த லாஜிக் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ பாருங்க உங்களுக்கு வால்யூம் வந்து C5 கேண்டில் எவ்வளோ நடந்திருக்கு, 2.6K. இதோட ப்ரீவியஸ் க்ளோஸோட 5x வந்து இந்த வால்யூம் நடந்திருக்கு. நம்மளோட கண்டிஷன் என்ன, நவ் அப்சைடுக்கு இந்த க்ளோஸுக்கு எபோ வந்து 1.8x வைக்கணும்.
இப்படிதான் இந்த லாஜிக் வந்து ஒர்க் ஆகும் வால்யூத்தை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணும்போது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ட்டில் இன்னும் இதுக்கு இன்டெப்த்தாக நம்ம அடுத்த செஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா வால்யூம் மட்டும்தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதோட ட்ரெண்ட் வந்து எந்த சைடுக்கு போகுது, எந்த சைடுக்கு ப்ரைஸோட பிஹேவியர் வந்து போயிட்டு இருக்குன்றது. இன்னொன்று அந்த க்ளோஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கேண்டலோட க்ளோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்ட்ராடேக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்கேல்பராக இருந்துச்சுனாக்கா அந்த க்ளோஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கணும். அந்த க்ளோஸ்லேருந்து அதோட மொமெண்டம் ஷிஃப்டிங் வந்து எந்த அளவுக்கு வருதுன்றதை வாட்ச் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆங்கரை பிரேக் பண்ணும்போது பாருங்க, அந்த சிஎக்ஸ் வந்து எந்த அளவுக்கு வால்யூம் வருது. வித்தின் அந்த 30 செகண்ட்குள்ளேயே 1.7x வந்து வால்யூம் கொடுத்துட்டாங்க. இப்படிதான் எந்த இடத்துல அந்த வால்யூம் வந்து நடக்கும்ன்றது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இது வரைக்கும் என்ன நடக்கும், இது வரைக்கும் நம்மளோட கண்டிஷன் என்ன, இப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ல சொல்றேன், இந்த 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர்ல சொல்றேன். இது வரைக்கும் அந்த லிக்விடிட்டி ஜோன் தான். இப்போ இந்த 1 மினிட்டோட டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ் படி இதுக்கு மேல வந்து 1.8xக்கு எபோ இந்த சைடுக்கு க்ளோஸ் வைக்குதோ அப்போ வந்து அப்சைடுக்கு வந்து நம்ம ரெடி ஆகுது. ட்ரெண்ட் வந்து அப்சைடுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃபியூல் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க.